அவர் கரூர் சம்பவத்துக்கு முன்பாகவே, இப்போ கரூருக்கு பிறகு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், ஒரு நெருடல் இருக்கலாம், ஏதோ ஒரு குற்ற உணர்வு, ஒரு கில்ட் ட்ரிப் இருக்கலாம்னு சிலர் சொல்லுவாங்க. அதற்கு முன்பாகவே விஜய்க்கு போவதற்கு விருப்பம் இருந்ததா? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அவருடைய முதல் பயண திட்டம் அந்த கரூர் உட்பட பல மாவட்டங்களுக்கு போவதாக இருந்ததெல்லாம் மாவட்ட தலைநகரங்களாகத்தான் டிசைட் பண்ணப்பட்டது. அது தமிழ்நாடு தழுவி 234 தொகுதிங்கிற பிளான் இல்லை. அப்போ அவர் போட்டதே ஒரு 36-37 வாரங்களுக்கான ஷெடியூலாக அது இருந்தது. அப்படியாக இருந்ததில் அவர் ஒரு நாள் போவதாக இருந்து அதற்கு பிறகு அது பத்தலை, அந்த முதல் நாள் போயிட்டு கடைசி 2 கூட்டம் ரத்தான பிறகு இரவு நேரம் ஆயிடுச்சுன்னு அனுமதிக்கலன்னும் போது சனி ஞாயிறுன்னு சேர்த்தெடுக்கிறார். அப்புறம் ஷெடியூல் மாறுது. ஆரம்பத்திலிருந்தே விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்கு. காரணம், அவருக்கான ஸ்ட்ராட்டஜியாக அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், உங்களுடைய யூஎஸ்பியே இந்த ஸ்கேர்ஸ் அப்பியரன்ஸ் தான், அரிதிலும் அரிதாதான் நீங்க பார்க்க கிடைக்கணும். இது ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க புழுங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ், அந்த வேல்யூ, அந்த கிரேஸ்ங்கிறது குறைஞ்சு போயிடும். உங்களுடைய யூஎஸ்பியே அதுதான் என்கிற இடத்தில் அவர்களுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸும் அப்படியான அட்வைஸை கொடுத்துட்டாங்களா? அதை தாண்டி விஜய்க்கு இப்படி வருவது என்பது இயல்பிலேயே அவருக்கு எதுவும், அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டின்னு அவர் தெரிஞ்சவங்க சொல்றாங்க, அதிலிருந்தும் ஒரு தடை நீட்சியா இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு.